கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 11, 12, 13, 14 4 அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த 4 அதிகாரமே தாவீது தன் வாழ்க்கையிலே மிக கடினமான சூழ்நிலையில் எழுதிய சங்கீதமாக காணப்படுகிறது. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், தாவீது அரசனான பின்பு எழுதப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை தாவீது தான் சில காலங்களுக்கு பின்பாக அரசனான பின்பு அதை கொண்டு வந்து சீயோன் நகரத்திலே வைக்கிறார். அப்பொழுது அவருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி மற்றும் அந்த கூடாரத்துக்கு பணிவிடை செய்வதற்காகவும் இன்னும் பாடகர் குழுக்களெல்லாம் நியமிக்கிறார். அந்த பாடகர் குழு டர்ன் பை டர்னாக இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் என்று 2 வாரங்கள் என்று பணி செய்வார்கள். அந்த டர்னில் அவங்க வருவதனால ராக தலைவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள். கூட இருந்த நண்பர்கள் துரோகிகளாகவும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதில் ஒருவர் தான் அகித்தோப்பேல். தாவீதுக்கு நெருக்கடியான நேரங்கள் வரும்போது, காலங்கள் வரும்போது, இந்த தாவீதின் மேல் பொறாமை கொண்ட நண்பர்கள் அவரை தவறான வழியிலே வழி நடத்தினார்கள். அப்பொழுது அவன் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி தனது விசுவாசத்தை அறிக்கையிடுவதோடு தனது மன உளைச்சலான சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபிப்பதைத்தான் 11 14 வரைக்கும் நான் பார்க்கிறோம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? துன்மார்க்கர் வில்லை வளைக்கலாம், செம்மையான இருதயத்தார் மேல் அந்தரங்கத்தில், அதாவது சீக்கிரட்டா எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கலாம். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாக்கத்தக்கதாக இருக்கலாம். நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தரைத்தான் நம்பிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ராஜாதி ராஜர் ஒருவர் இருக்கிறார். அவர் அங்கிருந்து சகல மனு புத்திரரையும் பார்க்கிறார். நீங்கள் ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் இருக்கையிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். மர நாற்காலியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். கீழே ஒரு துளி தேன் சிந்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒரு பெரிய எறும்பு கூட்டங்கள் மொய்க்கிறதை பார்க்கிறீர்கள். அந்த இடங்களெல்லாம் சுற்றிலும் அந்த எறும்பு கூட்டங்கள் மொய்க்கும் போது நீங்கள் உங்கள் ஆசனத்திலிருந்து அந்த எறும்பை பார்ப்பது போல தேவன் பரலோகத்திலிருந்து மனிதர்களை பார்க்கிறாராம். அந்த ஒரு பார்வையிலே, அதாவது ஒரு கண் சிமிட்டும் அந்த ஒரு பார்வையிலே தேவன் மனிதர்களெல்லாம் சோதித்து அறிந்து விடுவாராம். எந்த அளவுக்கு தேவனை தாவீது புரிந்திருக்கிறார் என்று பாருங்கள். சில வேளைகளிலே அந்த எறும்புகள் உணவை எடுத்து செல்வதை நாம் பார்த்து கவனமாக கவனித்து கொண்டிருப்போம். அதில் சில லீடர் எறும்பு இருக்கும், அது அழகாக லீட் பண்ணிட்டு போகும். மற்ற எறும்புகள்லாம் சேர்ந்து அதை தூக்கிட்டு போகும். அந்த லீடர் எறும்பு அப்பப்போ விலகி வந்து இந்த கூட்டத்தை இப்படி தள்ளி அந்த கூட்டத்தை அப்படி தள்ளி அப்படி அழகாக கைட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கடவுள் தேவன் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறாராம். ஓ, இவன் அப்படி பண்ணுறான், ஓகே, இவன் அப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி சோதித்து அறிவாராம். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அதனால் நான் துன்மார்க்கமாக ஓடி போக நான் விரும்பலை. தேவனை சார்ந்து நீதிமானாய் வாழ விரும்புகிறேன். நான் அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கன் மேல் தேவன் அவனுடைய கண்ணியை திரும்ப பண்ணுவார். தேவன் தமது நியாய தீர்ப்பை செய்யும் போது அந்த துன்மார்க்கன் அக்கினியிலும் கந்தகத்திலும் கடும் அந்த கேட்டையும் அடையக்கூடியவனாக இருப்பான். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதிமான், அவர் நீதி உள்ளவர், ஆதலால் நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவர் அன்புள்ளவர், ஆதலால் நாம் பிறரை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நாம் பார்ப்பது போல தேவன் நீதி உள்ளவராம். தேவனை தேடுகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவார்கள் என்று மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நீதி உள்ளவராம், நீதியின் மேல் பிரியப்படுவாராம். நாமும் செம்மையான இருதயமுள்ளவர்களாய் இருக்கும்போது அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அவருடைய முகம் நம்மை நோக்கி இருக்கும்போது நமக்கு விரோதமாய் ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ளாது. 12ஆம் சங்கீதம். செமினீத் என்னும் என் நரம்பு கிண்ணறத்தில் 8 நரம்புகள் இருந்ததாம்.
வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக விதமான இது வாசிக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தினார்கள். இன்னும் பெலிஸ்தியர்கள் அவர்களிடத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது, ஏதோமியரிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது, இப்படிப்பட்ட அநேக எகிப்திலிருந்து இப்படி தாவீது மிகப்பெரிய சிறந்த அரசனாய் இருக்கும்போது பல தேசத்து அந்த இசைக்கருவிகளெல்லாம் கொண்டு வந்து அவர்கள் பயன்படுத்தினார்களாம் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. நண்பர்கள் தனக்கு விரோதமாய் இருந்தாலும் தேவனை முழுமையாய் பற்றி கொள்ளுகிறார். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான். நான் உமக்காக காத்திருந்து என் பக்தியிலே நான் கரைந்து போகிறேன். என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உண்மை உள்ளவர்களா இல்லை. உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். எனக்கு நல்லவன் போல என் முன்பால் நடித்து எனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி இருமனதாய் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு வேண்டும், ஆனால் நான் அவர்களுக்கு அழிந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசையாய் பேசுகிறார்கள். நீர் அப்படிப்பட்ட இச்சகம் பேசுகிற நாவையும் பெருமகளை பேசுகிற நாவையும் அறுத்து போடுவீர் என்று நான் நம்பி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு சர்ப்ப ஆலோசனை பண்ணி எனக்கு விரோதமாய் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த கேடான சிந்தைகளை கேட்டு நான் அழிந்து போவேன் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். தங்கள் நாவுகளினால் என்னை மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்ததுதான். அந்த காலத்திலே தான் அவருக்கு விரோதமாக சர்ப்ப ஆலோசனைகளை செய்தார்கள். தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயம் தீர்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகளை எப்பொழுதுமே புரட்டி அவருக்கு விரோதமாக சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள், கேள்விகளை கேட்டார்கள். அப்படிப்பட்டவருடைய குழப்பவாதத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுதும் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி எழும்பி ஒவ்வொரு மனிதர்களையும் காப்பாராம். தாவீதை காப்பாராம், தன்னையும் காப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அதிலே களங்கம் ஒன்றும் இல்லை, சந்தேகம் கொள்ள தேவையில்லை. தேவனுடைய சொல் செயல்படும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஏழைகளை, மனதிலே எளியவர்களை, குணத்திலே சாந்தமாய் ஏழையாய் இருக்கிறவர்களை காப்பாற்றி பொல்லாதவர்களுடைய கைக்கு விலக்கி காத்து கொள்வாராம். ஆனாலும் மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்களாம். இந்த பாடலை நாம் கேட்கும்போது நமக்கு இக்கட்டும் தெரிந்த நபர்களாலே துரோகமும் பொய்யான வழிநடத்துதலும் கிடைக்கும் போது அதனால் நாம் தோல்வியை தழுவினாலும் நஷ்டங்களை தழுவினாலும் தேவனை நாம் சார்ந்து கொண்டு நம்மை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அந்த சண்டாளர்கள் இருக்கும்போது கவனமாய் நம்மை நாமே பாதுகாத்து பதுங்கி இருக்க வேண்டும் என்பதையும் கூட நான் இந்த சங்கீதம் விளக்கப்படுத்துகிறது. நெடுநாளாய் இந்த துன்பம் அவருக்கு நேர்ந்துட்டு கொண்டிருக்கிறது. ஆதலால் தாவீது 13ஆம் சங்கீதத்திலே வாசித்து பார்க்கும்போது, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எனக்கு காரியங்கள் வாய்க்கவில்லையே, நான் போராடுகிறேனே, நான் வேதனைப்படுகிறேனே, காத்திருக்கிறேனே என்று அங்கலாய்க்கிறார். என் இதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று சொல்லி, அது சவுலாகிலும் சவுலுக்கு பின்பாகவும் சவுலுடைய பிள்ளை மகன் 7 வருடம் அரசாட்சி செய்தான். அப்படி மாறி மாறி பல போராட்டங்களை தாவீது சந்தித்தார். 3ஆம் வசனம், என் தேவனாய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். பல வேளைகளிலே பக்தி உள்ளவர்களின் ஜெபம் உடனடியாக பதிலளிக்கப்படாமல் நம்முடைய வேண்டுதலுக்கு தேவன் செவி சாய்க்காமல் இருப்பதை போல தோன்றலாம். இவ்வாறாக அவரால் மறக்கப்பட்டிருக்கிறோமோ என்கிற உணர்வு ஒரு வியாதியோ, பொருளாதார தேவையோ மற்றும் கடுமையான பிரச்சனைகளின் போதோ ஏற்படலாம். அல்லது அது குடும்ப
வேலை அல்லது சபையில் ஏற்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் இன்னும் தேவனுடைய இரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். அவர் ஏற்ற சமயங்களிலே சரியாக இதை செயல்படுவார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியாய் இருப்பது போல தோன்றினால் தேவன் எங்கோ தூரத்திலிருந்து சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் என்று அர்த்தம். அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதைத்தான் 5:6 சொல்லுகிறார். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நீர் கண்டிப்பாக என்னை இரட்சிப்பீர். நான் இன்று அழுது கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை நீங்கள் நகைக்க பண்ணுவீர் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஏனெனில் கடந்த காலங்களிலே அவர் அப்படித்தான் என்னை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் காத்து கொள்கிறார். அவர் நீண்ட நாளாய் இப்படி காத்து கொண்டிருக்கிறபடினாலே தேவன் இல்லை என்று அவனோடு கூட இருந்த நண்பர்கள் சொல்லுகிறார்களாம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். 14ஆம் அதிகாரம் நாம் தியானிக்கிறோம். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. மதிகெட்டவன் தான் தேவன் இல்லை என்று சொல்லுவான். ஏனெனில் இயற்கையும் அண்ட சராசரங்களும் நம் மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய ஆயுள் காலம் குறுகியது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான், குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்து மரித்து விடுகிறான். ஆனால் இந்த பூமியும் இந்த வானமும் அவர் படைத்த படைப்புகளும் அது அன்று உருவாக்கப்பட்ட நிலையிலே இன்றும் நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பூமியிலே எத்தனை ஜெனரேஷன் மனிதர்கள் பிறந்தாலும் அவர்களை வாழ வைக்கக்கூடிய தன்மையிலே இந்த பூமி இருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது தேவன் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ இதை யோசிக்க தெரியாத முட்டாள் மதிகெட்டவன் தான் தேவன் இல்லை என்று சொல்லுவான். தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் மதிகெட்டவர்கள் தான் என்பது போல ரொம்ப தெளிவான ஒரு உணர்வை இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார். அரசன் தாவீதினுடைய அவனுக்கு இருந்த பொன் பொருள் அந்தஸ்து அதிகாரம் மேன்மை மகத்துவம் மகிமை இவைகளெல்லாவற்றிற்கும் மேலாக தேவனோடு உள்ள உறவை அவர் எவ்வளவாய் நேர்த்தியாய் ஆழமாய் பலப்படுத்தி இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் தங்களை கெடுத்து தேவன் இல்லை என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் முட்டாள் மாத்திரமல்ல, மதிகெட்டவர்கள் மாத்திரமல்ல, தாங்களை கெடுத்து கொள்கிறவர்கள், அருவருப்பான கிரியைகளை செய்கிறவர்கள், நன்மை செய்ய அறியாதவர்கள் என்று தாவீது மிக அழகாக எழுதுகிறார். ஆனால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இந்த பூமியிலே இத்தனை அழகான விதவிதமான மனிதர்களை படைத்திருந்தாலும் சகல வஸ்துக்களையும் அவனுக்கு வாழ்வுக்கு தேவையான சகலத்தையும் படைத்திருந்தாலும் ஆத்மாவுக்கு தேவையான அந்த உறவை அந்த அன்பை அவரிடத்திலிருந்து மட்டும்தான் மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் அதை அவன் தேடுகிறானா? பொன்னை தேடுகிறான், பொருளை தேடுகிறான், ஆஸ்தியை தேடுகிறான், மதிப்பை தேடுகிறான், அந்தஸ்தை தேடுகிறான், அதிகாரத்தை தேடுகிறான். ஆனால் மனம் என்ற அந்த அவனுடைய மனதின் அந்த வாஞ்சையை நிறைவு செய்வதற்கு என்னை தேடுகிறானா என்று தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறாராம். அப்படி அவர் எந்த மனிதனாவது தன்னை தேடுவதை கண்டுபிடித்து விட்டால் மிகவும் சந்தோஷப்படுவாராம். ஆனால் எல்லோரும் வழி விலகி தேவனை மட்டும் தேடாமல் மீதி எல்லாத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை என்றால் என்ன? தேவனை தெரிந்து கொள்வதுதான் நன்மை. நமக்கு நன்மை இது தீமை இது என்று தெரியாது. ஆனால் தேவன் நல்லவர், நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர். அவரை தெரிந்து கொள்ளும் போது அவர் நமக்கு இது நல்லது இது கெட்டது என்று சொல்லுவார். ஒரு தாய் சிறு குழந்தைக்கு, அறியாத வயதில் இருக்கிற குழந்தைக்கு கிரேப்ஸ் பழத்தை, அந்த திராட்சை பழங்களை உதுத்து கொடுக்கும்போது இது நல்ல பழம், சிச்சி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பறித்து கொள்வாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் இது நல்லது கெட்டது என்று. அப்படி தேவன் தனது பிள்ளைகளை தம்மை தேடுகிற, தம்மை தெரிந்து கொள்கிற உபாகமத்திலும் நான் பார்க்கிறோம், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ எதை தேர்வு செய்வாயோ அதை நீ தேர்வு செய். ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்கிறது, மற்றதும் இருக்கிறது, நீ அதை புசிக்காதே, அதை இப்பொழுது புசிக்க கூடாது,
என்று சொல்லுகிறார். அதே பூமியிலே ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவனும் இருக்கிறான், தேவனுடைய பிரசனமும் இருக்கிறது. நீ எதை தேர்வு செய்வாயோ அது நீ உனக்கு உண்டாக கடவுது என்று அந்த தேர்வு செய்கிற நிலையை மனிதனிடத்திலே தேவன் விட்டு விட்டார். அப்பொழுது அந்த தேர்வு சரியான தேர்வாக இருந்து நாம் தேவனை பற்றி கொள்வோம் என்றால் தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் நல்லவர், நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படித்தான் ஆதாம் ஒருவனாக படைக்கப்பட்டிருந்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அவனுக்கு தெரியவில்லை. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுதுகிறதில்லை. இது இயேசு கிறிஸ்துவைக்கான ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார், ஒவ்வொரு மனிதனும் தனக்கான யுக்தியிலே மனிதர்களை தவறான பாதைகளை நடத்துகிறார்கள். அதை இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், நீதிமான்கள் ஒவ்வொருவரும் பயந்தார்களாம். தேவன் நீதிமானுடைய சந்ததியாரோடே இருக்கிறாராம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். இது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கும். நமக்கு தெரியும், இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவங்க மற்ற சுயநலத்திற்காகவோ எந்த லாப நோக்குக்காகவோ இதை இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அவங்க ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைய கிறிஸ்தவர் வட்டாரத்தில் நம்ம அநேகமாக பார்க்கலாம். அவங்க சொல்கிற ஆலோசனை நல்லதாக இருக்கும், ஆனால் அவங்க ஏழை, அவங்க தகுதி இல்லாதவங்க, அவங்க பொறுப்பற்றவங்க, அவங்க ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னா அவங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் இருக்கும். அப்படி தான் ஆண்டவரும் ஒரு சராசரி மனிதனை போல சுற்றி திரியும் போது அவருடைய யோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக என்று ஒரு ஜெபம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆனால் கர்த்தர் தன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று விட்டுவிட மாட்டாராம். ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதாக அவருடைய ஆத்தும சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்வாராம். அப்பொழுது ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் யாக்கோப்பு என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எத்தன் பாவி, இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன். யாக்கோப்பை போல நாம் எத்தனாக இருந்தோம், ஆனால் இஸ்ரவேலனாக தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்பொழுது தேவனால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி தாவீது எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். ஒவ்வொன்றும் பலவிதமான, அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய அநேக சத்தங்களை, சொற்களை பயன்படுத்தி தாவீது எழுதியிருக்கிறார். மேசியாவின் ஒவ்வொரு சூழ்நிலையும் உணர்வுகளையும் நாம் புரிந்து கொள்வதற்கு சங்கீதங்களில் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இப்படி ஆழமான சத்தியங்களை நீங்கள் படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வேத வசனம் நமக்கு மிக ஆத்தும நங்கூரமாய் அமைவதாக. ஆமென்.